சட்டம் ஒழுங்கு இதுக்கு முன்னே எங்களுடைய பொதுச்செயலாளர் எல்லா நிகழ்ச்சியும் சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சந்தி சிரிக்கின்றது, சீர்கட்டு இருக்கின்றது. இதை சரி செய்ய முடியாமல் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதுதான் நாங்கள் பல இடங்களை சுட்டி காட்டியிருக்கின்றோம். சட்டம் ஒழுங்கை முதலில் எந்த அரசு சட்டம் ஒழுங்கை கட்டி காக்கவில்லையோ அந்த அரசு மக்கள் விரோத அரசு, அது தகுதியற்ற அரசு என்பதுதான் எங்களுடைய பொதுச்செயலாளருடைய அந்த நோக்கம், குறிக்கோள். அவருடைய எப்போது சொன்னாலும் இந்த கருத்தை தான் முன்னெடுத்துகிறார். ஆக எங்கள் பொதுச்செயலாளர் சொல்வதைப் போல இவர்களால் சட்டத்தை எந்த சூழலும் காப்பாற்ற இயலவில்லை. சார், இப்ப இவ்வளவு நாள் இல்லாத சட்டமன்ற தேர்தல் வர நேரத்துல ஸ்டாலின் இப்ப நிர்வாகிகளோட 1-to-1 சந்திப்பு நடத்திட்டு இருக்காரு அறிவாலயத்துல. அது இல்ல வேண்டாம், இது பாத்துங்க என்னன்னு சொல்லிட்டு சேட்ட மாதிரி இன்னைக்கு எங்களுடைய அதாவது BLA 2 எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார் அந்தந்த பகுதியில் பாக்குறாங்க. இப்பதான் ஆரம்ப கட்டி போயின்னு இருக்குது. இதனுடைய இந்த மாத முடிவில் தான் எல்லா நிகழ்வும் எந்த அளவில் இன்றைக்கு இந்த நேர்மையாக நடந்ததோ என்பதை எல்லாம் நம்ம கண்டறிய முடியும். இப்போதைக்கு நல்லபடியாக அதாவது அந்தந்த பகுதியிலே கண்காணிக்கப்படுகிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறதுனால அதிமுகவில இருந்து விலகி திமுகவில் இணைகிறாங்கன்னு ஏவா வேலை சொல்லியிருக்காங்க. தலைவர்கள் பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம இதுவரை நம்ம